ஹை வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் ஹிஸ்ட்ரினி. என்னோடய தங்கமல் டிஜிகோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரிலேயே வந்து மெச்சூர் ஆகிருந்தது. சரி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டி நகர் ரீசெண்டாக போயிருந்தேன். அங்கே காயின் இல்லை. சரி நம்ம வந்து தங்கமல் கீழ்கட்டளை போவோம் அப்படின்னு சொல்லி கீழ்கட்டளை போயிருந்தேன். கீழ்கட்டளை பிரான்ச்லேயும் காயின் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கௌரிவாக்கம் பிரான்ச்சில் என்கொயர் பண்ணேன். கௌரிவாக்கம்லேயும் காயின் ஸ்டாக் இல்லை. நாங்கள் பெரும்பாலான தங்கமே இல்லை, கோல்டு காயின் ஸ்டாக் இல்லை. உங்களுக்கு டிஜிகோல்டு ஸ்கீம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் காயின் வாங்கணுங்கிற மைண்ட் செட்டில் இப்போதைக்கு போகாதீங்க. அது பெரும்பாலான தங்கமேல் பிரான்ச்சஸில் காயின் வந்து ஸ்டாக்கு இல்லாமல் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஆர்னமெண்ட்ஸு இல்லைன்னா காது வச்ச காயின் இதுதான் வாங்குறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, வேறு ஒரு ஆப்ஷனும் கிடையாது. வாங்க இதோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். நான் பர்ச்சேஸ் பண்ணுற அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கேலண்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதை நான் என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 2 February அன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வணக்கம் 2026 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலண்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த பேக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் பேகு. கிளாத் பேக்கில் வந்து தங்கமயில் போட்டு வந்து டிஜிகோல்டோட ஆடு கொடுத்து போட்டிருந்தாங்க. இதுக்குள்ளே பார்த்தோம்னா வந்து சென்டிமெண்ட்டாக வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பெருமாள் படத்தோட ஒரு இது கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் கொடுத்தது கொஞ்சம் வந்து சென்டிமெண்ட்டாக இருந்தது. அப்புறம் ஒரு பர்ஸில் நான் வாங்கின ஐட்டத்தை கொடுத்துருந்தாங்க. என்ன ஐட்டம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பேபி ஸ்டட் தாங்க வாங்கியிருந்தேன். ரொம்பவே அழகாக இருக்குது. நான் முதல்ல வந்து காது வச்ச காயின் தான் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். அப்புறம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்வின் பேபிஸ் இருக்காங்க, சரி அவங்களுக்கு ஏதாவது வாங்கலாம் அந்த டிஜிகோல்டில். முதல்ல என்னோடய பிளான் காயின் தான் இருந்தது. அப்புறம் காது வச்சு காயின் வாங்கலான்னு பார்த்தோம். பட் ஃபைனலாக எனக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ரெண்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். அந்த மேலே உள்ள பேட்டர்ன் மட்டும் ஒன்றில் லீஃப் மாதிரி இருக்குது, இன்னும் ஒன்றில் ஸ்டார் பேட்டர்னில் இருக்குது. நான் உங்கள்கிட்ட கிட்ட எடுத்து காட்டுற பாருங்கள். இது ஒரு பேட்டர்னுங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் பேட்டர்னில் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் பேட்டர்னில் உள்ள இந்த பேபி ஜிம்கி வந்து ரொம்பவே பார்க்க அட்ராக்டிவாக இருந்தது. பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பேட்டர்னு. இது பார்த்தீங்கன்னா மேலே லீஃப் மாதிரி இருக்குது. இது பாருங்கள், இது வந்து லீஃப் பேட்டர்னில் உள்ள அது வந்து ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டார் பேட்டர்ன். ஓகேவா, இது ஸ்டார் பேட்டர்ன், இது லீஃப் பேட்டர்ன். இது ரெண்டும் தான் நான் வாங்கின ஐட்டம். இதுக்கு வேஸ்டேஜ் ஒன்றுக்கு வந்து 17.5, இன்னொன்றுக்கு 17.25 போட்டிருந்தாங்க. ஆனால் என்கிட்ட அவங்க சொல்லும்போது 17 தான் சொன்னாங்க. அவங்க கொடுத்த எஸ்டிமேஷன் பார்த்திங்க அப்படின்னா அது ஒன்றுமே புரியலைங்க. அது ஒரு பெரிய வந்து மளிகை கடை பில் மாதிரி இருந்தது. அது நம்மளுக்கு பொறுமையாக உட்காந்து அனாலிசிஸ் பண்ணவும் வந்து டைம் இல்லாமல் இருந்தது. அதனால் நான் ஒன்றும் அந்தளவு வந்து ரொம்ப டீப்பாக வந்து செக் பண்ணல. அது நீங்கள் செக் பண்ணாலும் ஒன்றும் புரியாது. இப்போ இதான் பில் காப்பி. என்னோட டிஜிகோல்டில் பார்த்தீங்கன்னா 2 கிராம் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது 1.915 சேவ்டு வெயிட்டு, 85 மில்லிகிராம் கிட்டத்தட்ட போனஸ் வெயிட்டு. அப்போது என்ன பண்ணியிருக்கேன், 2 கிராம் அதாவது 2.4க்கு நான் ஸ்டட் வாங்கியிருக்கேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, 1.162 மொத்தமாக ஒரு இதுக்கு எடுத்துப்பாங்க. பேலன்ஸ் உள்ள டிஜிகோல்டோட வெயிட் இன்னொன்று போட்டு பேலன்ஸுக்கு நான் பே பண்ணணும். இதில் அவங்க டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் பண்ணும்போது உங்களோட ஆவரேஜ் அமௌண்ட் தான் எடுத்துப்பாங்க. அதோட வேஸ்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரண்ட் டேட் நீங்கள் க்ளோஸ் பண்ணுற அன்னைக்கு ரேட் எடுத்துப்பாங்க. அதனால் நீங்கள் இதில் வந்து ஜிஎஸ்டி நீங்கள் அன்னைக்குள்ளே ரேட்டு கட்ட மாட்டீங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து கோல்டோட வெயிட் இருக்குல்ல, கோல்டோட வெயிட்டுக்கு ஆவரேஜ் ரேட் எடுத்து அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுவீங்க. வேஸ்டேஜுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணுற அன்னைக்குள்ள ரேட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டுவீங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் உங்களுக்கு இந்த பில்லை வந்து உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இல்லை ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், 1734 ரூபா. இது என்னென்னு பார்த்தோம்னா நம்மளோட போனஸ் கோல்டு வெயிட் இருக்குல்ல டிஜிகோல்டு, எனக்கு 85 மில்லிகிராம் இருந்தது. அதோடு சேர்த்து உங்களுக்கு சேல்ஸ் பர்சனோ இல்லை மேனேஜரோ என்ன டிஸ்கவுண்ட் பண்ணுறவர் எனக்கு 2% வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட். அப்போ டோட்டலாக எனக்கு நான் எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 27,087. இது இந்த வந்து 27,087 அப்படிங்கிறது உங்களுக்கு அன்னைக்குள்ள கோல்டு ரேட்டுக்குள்ள அமௌண்ட்டு கிடையாது. உங்களோட வந்து டிஜிகோல்டோட ஆவரேஜ் ரேட்டு, அன்னைக்குள்ள வேஸ்டேஜ் ரேட்டு, இதை பேஸ் பண்ணி வந்தது தான் வந்து 27 வந்து 87. ஏன்னா
நான் க்ளோஸ் பண்ணுறேன்னே பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு 13,890 உங்களுக்கு வந்து 2.4 கிராம் போட்டோம்னா எங்கேயோ போய் நிற்கும். ஆனால் நான் மொத்தமாக என்ன பண்ணியிருக்கேன், டிஜிகோல்டு வாங்கினால இந்த மொத்த ப்ராடக்ட் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து நான் 27,087 நான் வாங்கிட்டேன். மொத்தம் 27,087 அந்த டிஜிகோல்டில் நான் கட்டின அமௌண்ட்டு 16,627 அதை லெஸ் பண்ணிட்டாங்க. மீதி 10,460 ஸோ நான் வந்து டோட்டலாக இது பே பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,460 அதாவது என்னோட டிஜிகோல்டில் நான் 2 கிராம் வச்சுருந்த போனஸோடு சேர்த்து நான் எடுத்திருக்க ப்ராடக்ட்டு 1.162 + 1.162 ஸ்டோனோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து 2.4 கிராம். அதாவது நான் எடுத்திருக்க ஸ்டோன் வெயிட் பார்த்தீங்கன்னா 57 rupees ஒரு ஸ்டட்டுக்கு போட்டிருக்காங்க. ஓகேவா, இது பற்றின வந்து டீட்டெயில்டு கேல்குலேஷன் நான் உங்களுக்கு வந்து செப்பரேட் வீடியோவில் போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க வந்து மார்ச்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ரீகுமரனோட வந்து டிஜிகோல்டு வந்து மெச்சூர் ஆகுது. அதை நான் க்ளோஸ் பண்ணும்போது அதை பற்றின வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.